ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த பயிற்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். வருஷ கணக்காக காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நன்மையானதே நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாளில் வருடக்கணக்காய் பல ஆண்டுகளாய் காத்திருந்த காரியத்திற்கு தேவன் நன்மையானதை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இலக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் பல காலமாய் காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நாம் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வார்த்தையானது அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த நன்மை இந்த நாளிலே உனக்கு கடந்து வரப்போகிறது. இது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உன்னுடைய குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் தொழிலிலே, உன் சரீர சுகத்திலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். பல ஆண்டுகளாக நீ சுகவீனமாக இருக்கலாம். இன்றைக்கு சுகமாயிரும் நினைக்கிறேன், நாளைக்கு சுகமாயிரும் நினைக்கிறேன், என் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு பார்த்தா சொல்றாரு, பல ஆண்டுகளாய் நீ காத்திருந்த காரியத்தை நன்மையானதை நீ காணப்போகிறார். நன்மையானதை செய்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் தான் பாடுகளை அனுபவித்தேன், என் பிள்ளையாவது சந்தோஷமாய் இருப்பாள் என்று சொல்லி எதிர்பார்த்தனே, அவளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே ஒரு சந்தோஷம் இல்லையே, எப்போது அந்த சந்தோஷத்தை அவளுக்கு கொடுப்பீர் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை தரும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தும்படியான ஒரு புதிய வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். பல ஆண்டுகளாக வருஷ கணக்காய் நீ காத்திருந்த காரியத்திலே ஒரு நன்மையை இந்த நாளில் நீ சுதந்திரிக்க போகிறார். பயப்படாதீங்க பிரியமானவர்களே. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறபடியினாலே உங்களை கொண்டுதான் ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும். அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியான காரியத்தை செய்யும்படியாக உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஆண்டவரை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பல ஆண்டுகளாக வருஷ கணக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க ஐயா. என் பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்படாதா? என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நீ நடத்தி கொடுக்க மாட்டீரா? என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பிஸ்னஸை அமைத்து கொடுக்க மாட்டீரா? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்க உடைய பிள்ளைகளை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, நீ எதிர்பார்த்த நன்மையானதை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ள போகிறா என்று சொல்லி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடி இருக்க ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி குறைவின்றி அவர்களை நிறைவாக்கி நீ நடத்தப்படுற நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.